ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் வரம்பில் வியப்பு என்ற தலைப்பில் 5வது பாடலில் வரம் பெரும் ஆன்ம உணர்ச்சியும் செல்லா வரு பர உணர்ச்சியும் மாட்டாய், பரம்பர உணர்ச்சி தானும் நின்றறியா பராபர உணர்ச்சியும் பற்றா உரம்பெற உணர்வார் யார் என பெரியர் உரைத்திட ஓங்கும் ஒரு தலைவன் கரம்பெரும் கனிபோல் என் உள்ளம் புகுந்தனன் கடவுளை தடுப்பவர் யாரே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். ஆன்ம ஞானம் மேலான ஞானம், என்றும் கெடாத பரம்பர உணர்வு, பராபரை அறிவு. இதனை நம் பெருமான் அட்டகத்தில் கண்முதல் புரியால் மனமுதல் கரண கருவியின் பகுதியின் கருவால் எண்முத புருட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஒரு பரம்பர உணர்வால் பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என அரசே என்பார். வரம் என்பது அழியும் வரம் மரணம், அழியாத வரம் மரணமில்லா பெருவாழ்வு. உணர்ச்சி என்பது ஒன்று மனம், ஒன்று அறிவு சார்ந்த உணர்ச்சி. மனம் சார்ந்த உணர்ச்சி. மனம் சார்ந்த உணர்ச்சி தனக்கு உரிமையான பொய்ப்பொருள், தாய், தந்தை, மனைவி, மகன், மகள் பிரியும் போது ஏற்படும் உணர்வு, தன்னை அறியாது அருவியாக கொட்டும் கண்ணீர், அவர் நமக்கு செய்த உதவியை எண்ணி மனம் அறிவு சார்ந்து ஏற்படுவது. இது உலகியல் ஆன்ம உணர்ச்சி. அருளியலில் ஆன்ம உணர்ச்சி என்பது பலகாலம் உலகியலை துறந்து காட்டில் தனித்து தவம் இயற்றி ஆண்டவனின் பெருமையை எண்ணி எண்ணி ஆன்மா கரைவது. செல்லா ஒரு பர உணர்ச்சியும் எந்த ஒழுக்கக்கேடும் இன்றி ஏற்படுகின்ற மேன்மையான அறிவு. இந்த அறிவை கொண்டு முழுவதுமாக ஆற்றல் பெற இயலாது. மாட்டா பரம்பர உணர்ச்சியும் பற்ற முடியாது விளங்கும் காற்றின் இயக்கம் நாதம், ஒளி இயக்கம் விந்து, வன்மையுடன் விளங்கும் சிவஞானத்தை தானும் நின்றறியா பராபர உணர்ச்சியும் அஷ்டாங்க யோகம் மூலம் மூலக்கணலை ஏற்றி இறக்கி விந்துவும் நாதமும் இணைத்து யோக ஞான காட்சியால் தான் பற்றி கூறும் தெய்வம்தான் பெரியது என யார் பெரியவர் என தெரியாது கூறும் பராபர உணர்ச்சியும். இதனை பெருமான் அகவலில் கலைவெளி அதனை களப்பரு சுத்த அலர்வெளி வகுத்த அருட்பெருஞ்சோதி சுத்தனல் வெளியை துரிசரு பரவெளி அத்திடை வகுத்த அருட்பெருஞ்சோதி பரவெளி அதனை பரம்பர வெளியில் அரசுர அமைத்த அருட்பெருஞ்சோதி பரம்பர வெளியை பராபர வெளியில் அராவர அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பார். ஒரு தலைவன் கரம்பெரும் கனிபோல் என் உள்ளம் புகுந்தனன் கடவுளை தடுப்பவர் யாரே. அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மை கடவுள். பராபர வழி மனது வென்ற நிலை தவத்தால். இங்கு தவம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் ஆற்றல் கூட கூட உரைமனம் கடந்த ஒரு பெருவழியில் அரசு செய்து ஓங்கும் உண்மை கடவுளை உரை மனம் கடக்கின்ற போது அருளறிவு பெற்றால் இந்த அருளறிவுடன்
இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம ஒளியுடன் சேர்த்தால் பிரகாசத்துள் பிரகாசம் கடவுள். இதற்கு மேலே பராபர வெளியை பகர்பெரு வெளியில் அராவர வகுத்த அருட்பெருஞ்சோதி. இந்த பிரகாசத்துடன் இறைவனின் தயவு பெறற்றாளாகிய அருள் ஒளி கூடினால் பெருவொளி அதனை பெரும் சுக வெளியில் அருளுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. பெருமான் ஜீவகாருண்ய வல்லபத்தால் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி உள்ளார். அவ்வாறு அந்த கடவுள் நிலையறிந்த அம்மயமாவனவரை யாராச்சும் தடுக்க முடியுமா என்றால் ஒருவரும் தடுக்க முடியாது. அதனால்தான் கரம்பெரும் கனிபோல் என் உள்ளம் புகுந்தனன் கடவுளை தடுப்பவர் யாரே என பதிவு செய்கின்றார். அடுத்த 6வது பாடலில் படைத்தல் முதல் ஐந்தொழில் புரிந்து இலங்கும் பரம்பர ஒளியலாம் அணுவில் கிடைத்திட கீழ் மேல் நடு என காட்டா கிளர் ஒளியாய் ஒளிக்கெல்லாம் அடைந்த காரணமாய் காரணம் கடந்த அருட்பெருஞ்சோதியான் ஒருவன் கடைதனி சிறியேன் உள்ளம் புகுந்த அமர்ந்தனன் கடவுளை தடுப்பவர் யாரே. ஒளிக்கெல்லாம் அடைந்த காரணமாய் காரணம் கடந்த அருட்பெருஞ்சோதி. ஒளியையும் வெளியையும் பிரிக்க முடியாது. இந்த வெளி இருள்வெளி, பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி, மகேஸ்வரவெளி, சதாசிவவெளி, நாதவெளி, விந்துவெளி, பிரணாதவெளி, பரவிந்துவெளி, பறைவெளி, பரம்பரவெளி, பராபரவெளி, இந்த 13 வெளிகளும் அதற்குரிய ஒளியும் அருட்பெருஞ்சோதி பேரொளியில் அடங்கும். காரணம் கடந்த பரமஆகாசம் அனாதி, அதற்கு காரணமான கடவுள் அனாதி. அவர் அருட்பெருஞ்சோதியார், பேரறிவு, பேரொளி, பெரும் ஜோதி. மேலும் ஒளிக்கெல்லாம் அடைந்த காரணம் அருட்பெருஞ்சோதியிடமிருந்து தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் யாவும் ஒளி பெறுகிறது. இதனை 3825 பாடலில் உருவெளியே உருவெளிக்குள் உற்ற வெளி உருவே உருநடுவும் வெளிநடுவும் ஒன்றான ஒன்றே பெருவெளியே பெருவெளியில் பெருஞ்சோதி மயமே பெருஞ்சோதி மயநடுவே பிறங்குதனி பொருளை எனவும் 4628 பாடலில் உருவரும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே என போட்டுகிறார் ஐயா. ஆக ஐயா ஜீவகாருண்ய வல்லபத்தால் இயற்கை உண்மை கடவுள் இவருடைய கண்ணீர் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பன்னீர் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து எனவும் தானே வந்து என் உள்ளத்து சார்ந்து கலந்து கொண்டான், தானே எனக்கு தருகின்றான், தானே நானாக புரிந்தான், என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கு உண்டோ விளம்பு என்கின்றார். படைத்தல் முதல் ஐந்தொழில் புரிந்து இலங்கும் பரம்பர ஒளியலாம் அணுவில் கிடைத்திட்ட கீழ் மேல் நடு என காட்டார். அணுக்கள் தவத்தால் பெற்ற பதநிலை ஒரு தொழிலை உடைய பிரம்மா, இரு ஆற்றல் கொண்ட விஷ்ணு என்பார் பெருமான் உரைநடைப்பகுதியில். அணுவில் கிடைத்திட்ட நிலையில் ஓர் அணுவில் கீழேது மேலேது நடு என காட்ட இயலாத அணுவொளியாய் ஒளி என்பது அறிவு. எல்லா அறிவும் அருட்பெருஞ்சோதியில் அடங்கும். எல்லா ஆற்றலும் அருட்பெருஞ்சோதி பேராற்றலில் அடங்கும். அவ்வாறு எல்லா அறிவும் எல்லா ஆற்றலையும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் பெற்ற பெருமானின் உள்ளத்தில் இறைவன் புகுவதை தடுப்பதற்கு யார் முடியும் என இப்பாடலில் பதிவு செய்கின்றார். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.